அருளாளர்கள் பியர் ஜார்ஜியோ பிரசாடி, கார்லோ அக்யூட்டிஸ் அவர்களின் புனிதர்பட்ட சிறப்பு திருப்பலியின் திரு நிகழ்வுகள். பொதுநிலையினரான அருளாளர்கள் பியர் ஜார்ஜியோ பிரசாடி, கார்லோ அக்யூட்டிஸ் அவர்களின் புனிதர்பட்ட சிறப்பு திருப்பலி புனித பேதுரு சதுக்கத்தில் 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் நாள் காலை 10 மணிக்கு தொடங்கப்பட்டது. இந்த புனிதர்பட்ட சிறப்பு திருப்பலியில் பங்கு பெறுவதற்காக உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து இறைமக்கள் வருகை தந்திருந்தனர். அருளாளர்கள் பியர் ஜார்ஜியோ பிரசாடி, கார்லோ அக்யூட்டிஸ் அவர்களின் புனிதர்பட்ட சிறப்பு திருப்பலியில் வருகை பாடல் இசைக்கப்பட திருத்தந்தை லியோ அவர்கள் திருப்பலி நிறைவேற்றுவதற்காக கர்தினால்கள், பேராயர்கள், ஆயர்கள் மற்றும் அருட்பணியாளர்களோடு பவனியாக வருகை தந்தார். திருத்தந்தை லியோ அவர்கள் பலிபீடத்திற்கும் கத்தோலிக்க திரு அவையின் தாயாகிய புனித மரியன்னைக்கும் தூபமிட்டு வணக்கம் செலுத்தி புனிதர்பட்ட திருப்பலியினை தொடங்கினார். In nomine Patris et Filii et Spiritus Sancti. Pax vobis. புனிதர்பட்ட திருப்பலியில் தூய ஆவியானவர் இறங்கி வர வேண்டும், ஆவியானவரின் வழிநடத்துதல் இருக்க வேண்டும், புனிதர்கள் நியமனத்தில் உடனிருந்து வழிநடத்த வேண்டும் மற்றும் திருப்பலியில் பங்கு பெறும் அனைவரையும் அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தூய ஆவியானவரின் பாடல் இசைக்கப்படுகிறது. தூய ஆவியானவரின் பாடலை தொடர்ந்து புனிதர்பட்ட பேராயத்தின் தலைவர் கர்தினால் மார்செலோ அவர்கள் புனிதர்பட்ட இறை வேண்டுகையாளர்களின் முன்னிலையில் பொதுநிலையினரான அருளாளர்கள் பியர் ஜார்ஜியோ பிரசாடி, கார்லோ அக்யூட்டிஸ் அவர்களின் நம்பிக்கை வாழ்வு, இறை நம்பிக்கை மற்றும் வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளை சமர்ப்பித்து அவர்களுக்கு புனிதர் பட்டம் வழங்க வேண்டுகோள் விடுக்கிறார். visitando le famiglie nelle zone più colpite dalle conseguenze della prima guerra mondiale. கர்தினால் அவர்கள் தற்பொழுது அருளாளர் பியர் ஜார்ஜியோ பிரசாடி அவர்கள் செய்த இறைப்பணி மற்றும் வாழ்க்கை குறிப்புகளை திருத்தந்தையிடம் சமர்ப்பிக்கின்றார். Carlo Acutis was born in London on May 3rd, 1991. புனிதர்பட்ட பேராயத்தின் தலைவர் கர்தினால் மார்செலோ அவர்கள் அருளாளர் கார்லோ அக்யூட்டிஸ் அவர்களின் நம்பிக்கை வாழ்வு, இறை நம்பிக்கை மற்றும் அவர் செய்த இறைப்பணி பற்றிய குறிப்புகளை திருத்தந்தையிடம் அறிக்கையாக சமர்ப்பிக்கின்றார். In the same city of St. Francis, whom he loved.
Fratres carissimi, Dear brothers and sisters, let us lift up our prayers to God the Father through the intercession இதனைத் தொடர்ந்து மரியன்னையும் அனைத்து புனிதர்களும் புனிதர்களாக உயர்த்தப்பட இருக்கும் அருளாளர்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசும்படி புனிதர்களின் மன்றாட்டு மாலை பாடப்படுகிறது. as we hear the choir sing the Litany of Saints, which our response is Ora pro nobis, or pray for us. Amor
our response changes to "Deliver us, O Lord." Preces populi tui, quesum We ask you, Lord, திருத்தந்தை அவர்கள் கத்தோலிக்க புனித திருஅவைக்காக தந்தையாம் இறைவனிடம் மன்றாடுகிறார். and contribute to the growth of your church proficiat incrementi. through Christ our Lord. Christum Dominum nostrum. And now we புனிதர் will hear the பட்டத்திற்கான formula, திருநிகழ்வுகள் தொடங்குகிறது. where we will hear the Holy Father actually pronounce the words that will raise these two young men to the altars of saints. திருத்தந்தை லியோ அவர்கள் அருளாளர்கள் பியர் ஜார்ஜிய பிரசாடி, கார்லோ அக்யூட்டிஸ் அவர்கள் இருவரையும் புனிதர்களாக அறிவிக்கிறார். Ad honorem sanctet individuae Trinitas. For the honor of the Blessed Trinity, the exaltation of the Catholic faith, Et vitae and the increase of the Christian life, மூவொரு கடவுளின் மகிமைக்காகவும் கத்தோலிக்க விசுவாசத்தின் மேன்மைக்காகவும் கிறிஸ்துவ வாழ்வின் வளர்ச்சிக்காகவும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தினாலும் புனித அப்போஸ்தலர்களான புனித பேதுரு, புனித பவுலின் அதிகாரத்தினாலும் நமது இடைவிடா ஜெபங்களினால் தெய்வீக உதவியை பெற நமது சகோதர ஆயர்களின் ஆலோசனையை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்ட அருளாளர்கள் பியர் ஜார்ஜிய பிரசாடி, கார்லோ அக்யூட்டிஸ் ஆகிய இருவரையும் புனிதர்களாக அறிவித்து அவர்களை புனிதர்கள் பட்டியலில் சேர்த்து அனைத்துலக திரு அவையினால் போற்றப்பட வேண்டும் என்று ஆணையிடுகிறேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் என்று தனது ஆணையினை திருத்தந்தை அவர்கள் இறைமக்கள் முன்னிலையில் பதிவு செய்தார். அருளாளர் கார்லோ அக்யூட்டிஸ் அவர்களின் தாயார் அந்தோனியோ அவர்கள் ஆழ்ந்த மகிழ்ச்சியோடு இருப்பதை காண முடிகிறது. ஒரு தாய் தான் ஈன்ற மகன் புனிதராக உயர்த்தப்படுவதை நேரடியாக காண்பது அரிதானது. அத்தகைய பெரும் பாக்கியத்தை இவர் பெறுகிறார். அருளாளர்கள் பியர் ஜார்ஜிய பிரசாடி, கார்லோ அக்யூட்டிஸ் அவர்களின் திருப்பண்டங்கள் பவனியாக எடுத்து வரப்படுகிறது. புனிதர்களின் திருப்பண்டங்கள் என்பது அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அல்லது அவர்களின் உடலிலிருந்து எடுக்கப்பட்ட உறுப்புகள் அல்லது எலும்புகளாக இருக்கலாம். To venerate the relics of these two newly declared saints, as well as the incense, we see flowers also being brought up for veneration. பவனியாக எடுத்து வரப்பட்ட திருப்பண்டங்கள் மரியன்னையின் திருப்பாதத்தில் வைக்கப்படுகிறது.
ஆண்டவரே, உம்மை புகழ்கின்றோம். மகிமையோடும் வணக்கத்தோடும் முடிசூட்டப்பட்ட புனிதர்களின் குழுமத்தில் உமது புனித ஊழியர்கள் ஒளி வீசி எங்களுக்காக பரிந்து பேசுவார்களாக. அல்லேலூயா அல்லேலூயா என்று பாடகர் குழுவினர் பாடிக்கொண்டிருக்கின்றனர். Now the Cardinal Prefect, Semeraro, with the postulators of the causes of these two saints. தற்பொழுது புனிதர் பட்ட பேராயத்தின் தலைவர் கர்தினால் மார்ச்செல்லோ அவர்கள் திருத்தந்தையிடம் திரு அவையின் பெயரால் புனிதர்கள் பேர் ஜார்ஜியோ பிரசாடி, கார்லோ அக்யூட்டிஸ் ஆகிய இருவரையும் புனிதர்களாக உயர்த்தியமைக்காக நன்றி கூறிவிட்டு புனிதர் பட்டம் குறித்த அப்போஸ்தலிக்க கடிதம் வரையப்பட ஆணையிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார். திருத்தந்தை அவர்கள் ஆணையிடுகிறேன் என்று அறிவிக்கிறார். Gloria in excelsis Deo. இதனைத் தொடர்ந்து உன்னதங்களிலே இறைவனுக்கு புகழ்ச்சி கீதம் பாடப்படுகிறது. உன்னத கீதத்திற்கு பிறகு திருத்தந்தை அவர்கள் இறைவனின் இரக்கம் இந்த அகில உலக திரு அவையின் மீது பொழியப்பட வேண்டும் என்று மன்றாடுகிறார். That those who believe in Christ may receive true freedom and an everlasting inheritance. Through our Lord Jesus Christ, your Son, who lives and reigns with you in the unity of the Holy Spirit, God forever and ever. Per omnia saecula saeculorum. Now the first reading is taken from the Book of Wisdom, chapter 9, verses 13 to 18, and will be read in English. சாலமோனின் ஞான நூல் அதிகாரம் 9, 13 முதல் 18 வரை உள்ள திருவசனங்கள் முதல் வாசகமாக வாசிக்கப்படுகிறது. Carlo's younger brother, புனித கார்லோ அக்யூட்டிஸ் அவர்களின் உடன் பிறந்த சகோதரர் முதல் வாசகத்தினை வாசித்தார். கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார்? ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை. நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை. அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை அழுத்துகிறது. இந்த மண் கூடாரம் சிந்தனை நிறைந்த மனதுக்கு சுமையாய் அமைகிறது. மண்ணுலகில் உள்ளவற்றையே நாம் கணக்கிடுவது அரிது. அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பால்தான் கண்டுபிடிக்கிறோம். இவ்வாறு இருக்க விண்ணுலகில் இருப்பவற்றை ஆய்பவர் யார்? நீர் ஞானத்தை அருளாமலும் உயர்வானிலிருந்து உம் தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டன. உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர். ஞானத்தால் மீட்பு அடைந்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
The responsorial psalm is taken from Psalm 89. O Lord, you have been our refuge from generation to இதனைத் தொடர்ந்து திருப்பாடல்கள் 89ஆம் அதிகாரத்திலிருந்து பதிலுரை பாடல் பாடப்பட்டது. Signore, sei stato per noi un rifugio di generazione in generazione. Now the second reading is from the letter of St. Paul to Philemon. பதிலுரை பாடலை தொடர்ந்து திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம் வாசிக்கப்படுகிறது. A Filemone. Carissimo. அன்பின் பெயரால் வேண்டுகோள் விடுக்கவே விரும்புகிறேன். கிறிஸ்து இயேசுவின் தூயவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு நான் சிறையில் இருந்தபோது பிள்ளையான ஒனேசிமுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையுற்றிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்திக் கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டுமென நினைத்தே உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்கவே உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும். இனி அவனை நீர் அடிமையாக அன்று அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக உம் அன்புக்குரியவனாகிறான். எனவே நமக்குள் நட்புறவு உள்ளதென நீர் கருதினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Verbum Domini. இரண்டாம் வாசகத்தினை தொடர்ந்து அல்லேலூயா வாழ்த்தொலி பாடப்பட்டது.
இதனைத் தொடர்ந்து திருவிவிலியமானது வாசக மேடைக்கு பவனியாக எடுத்து வரப்பட நற்செய்தி வாசகமானது லூக்கா நற்செய்தி அதிகாரம் 14 25 முதல் 32 வரை உள்ள இறைவசனங்கள் வாசிக்கப்பட்டது. Dominus vobiscum. The Lord be with you, and with your spirit. Lectio Sancti Evangelii. A reading from the Holy Gospel according to Luke. பெரும் திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தார்கள். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னைவிட மேலாக கருதினால் அவர் என் சீடராக இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் எவரேனும் ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்காகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவள் தொலைவில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். The Gospel of the Lord. Praise to you, Lord Jesus Christ. இதனைத் தொடர்ந்து கிரேக்க மொழியில் லூக்கா நற்செய்தி வாசகம் வாசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருத்தந்தை அவர்கள் சிறப்பு மறைவுரை வழங்கினார். Dear brothers and sisters, in the first reading we heard a question. கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார் என்ற இந்த கேள்விக்கு சாலமோனின் ஞான நூலில் பதில் கொடுக்கப்படுகிறது. இன்றைய இளைஞர்களைப் போலவே சாலமோனும் பலவற்றை தன் தந்தையின் இறப்பிற்கு பிறகு அறிந்து கொள்கிறார். சாலமோன் அரசருக்கு கடவுள் அதிகாரத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் இளமையின் அழகையும் அரசு முழுமையினையும் கொடுத்திருந்தாலும் அவை அனைத்தும் எப்போதும் தன்னை விட்டு நீங்காமல் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி அவரது மனதில் எழுகிறது. அதை சாத்தியமாக்கிக் கொள்வதற்கு இவை அனைத்தையும் விட உரிய கொடையான ஞானத்தை இறைவனிடம் கேட்க வேண்டும் என்று சாலமோன் புரிந்து கொள்கிறார். அப்பொழுதுதான் இறைவனின் திட்டப்படி தான் நடக்க முடியும் என்பதை உணர்ந்து கொள்கிறார். சாலமோனைப் போல, புனித பிரான்சிஸ் அசிசியாரைப் போல இதே போன்ற பல நூற்றாண்டுகளாக இதே போன்ற குழப்பமான பிரச்சனைகளை பல இளைஞர்கள் எதிர்கொள்கிறார்கள். புனித அசிசியாரும் இளைஞர்தான், பணக்காரரும் கூட. அவர் புகழை தேடினார், போருக்கு சென்றார். ஆனால் அவரது வாழ்க்கையில் இயேசு தோன்றி அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை சிந்திக்க சொல்கிறார். தன் நிலை அறிந்தவராய் அசிசியார் கேட்ட கேள்வி இதுதான்: ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர்
என்று. greater gift. அப்போதிலிருந்து அவர் தன் வாழ்வை மாற்றிக்கொண்டார். அனைத்தையும் துறந்துவிட்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினார். புனித அகுஸ்தீனார் கூறுகிறார், அவருடைய வாழ்க்கையில் வலி மிகுந்த, அவிழ்க்க முடியாத முடிச்சுகள் விழுந்த காலகட்டத்தில் அவரது மனதின் அடியாளத்தில் ஒலித்த குரல் இதுதான், நீ எனக்கு வேண்டும் என்று. அவருடைய வாழ்க்கை எவ்விதத்திலும் அழிந்து போகாத ஒரு புதிய திசையை, ஒரு புதிய பாதையை, ஒரு புதிய காரணத்தை ஆண்டவர் இயேசு அவருக்கு அளித்தார். இன்று நாம் நினைவு கூறும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க கால இளைஞர் பியர் ஜார்ஜியோ ஃப்ரெஸ்ஸாடி இக்காலகட்டத்தில் வாழ்ந்த 10 பருவத்தில் இருந்த கார்லோ அக்யூட்டிஸ் ஆகிய இருவரும் இயேசுவை நேசித்து அவருக்காக அனைத்தையும் கைவிட தயாராக இருந்தனர். பியர் ஜார்ஜியோ அவர்கள் பள்ளிகள் மூலமாகவும் கத்தோலிக்க கிறிஸ்துவ செயல்பாடுகள் மூலமாகவும் புனித வின்சென்ட் தே பவுல் சபையின் செயல்பாடுகள் மூலமாகவும் கூச்சி இத்தாலிய பல்கலை அமைப்பினாலும் புனித டோமினிக்கின் 3ஆம் சபை மூலமாகவும் இறைவனை அறிந்து கொண்டார். அவரின் கிறிஸ்துவ வாழ்வாலும் நட்பினாலும் ஏழைகளுக்கு செய்த சேவையினாலும் இறைவனுக்கு அவர் சான்று பகர்ந்தார். தூரி நகரில் கை நிறைய பொருட்களோடு ஏழைகளை அவர் தேடி சென்றார். கார்லோ அக்யூட்டிஸ் அவர்கள் தன் குடும்பம் மூலமாக கடவுளை அறிந்து கொள்கிறார், இறைவனை அறிந்து கொள்கிறார். அவருடைய பெற்றோருக்கும் அவருடைய சகோதரர் மற்றும் சகோதரிக்கும் நன்றி சொல்வோம். மேலும் அவருடைய பள்ளியிலும் பங்கு தளத்திலும் நிறைவேற்றப்படும் அருளடையாளங்களின் போதும் அவர் இயல்பாகவே ஒரு சிறுவனாக ஜெபத்திலும் படிப்பிலும் முன்னேறி ஏழைகளுக்கு உதவுவதிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். பியர் ஜார்ஜியோ மற்றும் கார்லோ அக்யூட்டிஸ் இருவரும் கடவுள் அன்பையும் பிறர் அன்பையும் திருப்பலி, ஜெபம் மற்றும் நற்கருணை ஆராதனை மூலமாக பெற்றுக்கொண்டனர். கார்லோ அவர்கள் அடிக்கடி சொல்வார், சூரியன் முன்பு நாம் கருமையாகிறோம், நற்கருணையின் முன்போ நாம் புனிதர்களாகிறோம் என்று. மேலும் அவர் சொல்வார், நாம் நம்மை நோக்கி பார்ப்பது வருத்தத்தை குறிக்கும், கடவுளை நோக்கி பார்ப்பதோ மகிழ்ச்சியை குறிக்கும் என்பார். இவர்கள் இருவரும் புனிதர்கள் மீதும் அன்னை மரி மீதும் மிகுந்த பக்தியோடு இருந்தனர். மேலும் பிறர் சேவையில் மிகுந்த ஈடுபாட்டோடு செயல்பட்டார்கள். பியர் ஜார்ஜியோ கூறுவார், ஏழைகள் மற்றும் நோயுற்றோரை சுற்றி நம்மிடம் இல்லாத ஒரு ஒளியை பார்க்கிறேன் என்று கூறுவார். ஃப்ரெஸ்ஸாடி அவர்களை விட அதிக வயது குறைவான கார்லோ அக்யூட்டிஸ் அவர்கள் விண்ணகம் நமக்காக எப்போதும் காத்திருக்கிறது என்று கூறுவார். நண்பர்களே, இந்த இரு புனிதர்களும் வாழ்க்கையை வீணடிக்காமல் அதை விண்ணகம் நோக்கி திருப்ப நமக்கான அழைப்பிதழ்கள். நான் அல்ல, கடவுள்தான் என்று கார்லோ அவர்களும் கடவுளை அனைத்திற்கும் நடுவில் வைத்தால் இறுதியில் வெற்றி நிச்சயம் என்று ஃப்ரெஸ்ஸாடி அவர்களும் நம்மிடம் வாக்களிக்கிறார்கள். அவர்களுடைய புனிதர் நிலைக்கான சூத்திரம் இதுதான். இவ்வகை சாட்சியங்களையே பின்பற்ற நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். In the feast of heaven. Nella festa del cielo. மறையுரையினை தொடர்ந்து நம்பிக்கை அறிக்கை பாடப்பட்டது. Fratelli e sorelle, rendendo grazie Brothers and sisters, giving thanks for the word of salvation abundantly sowed in our hearts, let us turn to God united in prayer. preghiera. நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுக்கள் வாசிக்கப்பட்டது. The response is, Lord, புனித கார்லோ அக்யூட்டிஸ் அவர்களின் பரிந்துரையால் அற்புதம் பெற்று அவரது புனிதர் பட்டத்திற்கு சாட்சியாக நின்ற
சகோதரி வளேரியா அவர்கள் மன்றாட்டினை வாசிக்கிறார். of the cross and bear witness in the world to his love. ஒவ்வொரு மன்றாட்டுக்கும் பிறகும் இறைமக்கள் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டினை கேட்டருளும் என்று ஆண்டவரிடம் மன்றாடினார்கள். من أجل البابا لاون وجميع رعاة For Pope Leo and all the pastors of the Church, that guided by the Spirit of wisdom, they may preach the things of heaven to the flock entrusted to them and lead them joyfully to the banquet of the kingdom. Hear our prayers, O God. Grant us the grace to always seek and fulfill your will, so that, through self-denial, we may journey confidently towards becoming more fully conformed to your Son, he who lives and reigns forever and ever. காணிக்கை பாடல் பாடப்பட பியர் ஜார்ஜியோ பிரசாடி, கார்லோ அக்யூட்டிஸ் அவர்களின் குடும்பத்தினர் பவனியாக வருகை தந்து தங்களது காணிக்கைகளை திருத்தந்தையிடம் வழங்கினர். May the Lord accept the sacrifice at your hands. இந்த தெய்வீக திருப்பலியில் திருத்தந்தை அவர்கள் காணிக்கைகளை ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடினார். Deus, auctor sincere devotionis et pace. O God, who give us the gift of true prayer and of peace, graciously grant that through this offering we may do fitting homage to your divine majesty, and by partaking of the sacred mystery we may be faithfully united in mind and heart, through Christ our Lord. Dominus vobiscum. The Lord be with you. Lift up your hearts. Let us give thanks to the Lord our God. Vere dignum et justum est, equum et salutare. For those of you that would like to follow along at home, we are using the Eucharistic prayer number 3. Sancte Pater, omnipotens eterne Deus, per Christum Dominum nostrum, cuius hoc mirificum fuit opus per Paschale mysterium, ut de peccato et mortis iugo ad hanc gloriam vocarimur, qua nunc genus electum regale sacerdotium, gens sancta et acquisitionis populus disceremur, et tuas annunciaremus ubique virtutes, qui nos de tenebris ad tuum admirabile lumen vocasti, et ideo cum angelis et arcangelis, cum tronis et dominationibus, cumque omni militia celestis exercitus, hymnum gloriae Tue canimus sine fine dicentes.
vere sanctus est Domine, et merito te laudat omnis a te condita creatura, quia per filium tuum, Dominum nostrum Iesum Christum, Spiritus Sancti operante virtute, vivificas et sanctificas universa, et populum tibi congregare non desinis, ut a solis ortu usque ad occasum oblatio munda offeratur nomini tuo. Supplices ergo te, Domine, deprecamur, ut ec munera, quae tibi sacranda de tulimus, eodem Spiritus sanctificare dinieris, ut corpus et sanguis fiant Filii Tui Domini nostri Iesu Christi, cuius mandato ec mysteria celebramus. Ipse enim in qua nocte tradebatur, accepit panem, et tibi gratias agens benedixit, fregit deditque discipulis suis dicens, accipite et manducate ex hoc omnes, hoc est enim corpus meum, quod pro vobis tradetur. Simili modo, postquam cenatum est, accipiens calicem, et tibi gratias agens benedixit, deditque discipulis suis dicens, accipite et bibite ex eo omnes, hic est enim calec sanguinis mei, novi et eterni testamenti, qui pro vobis et pro multis effundetur in remissionem peccatorum, hoc facite in meam commemorationem. Mysterium Fidei. Memores igitur Domine, eiusdem Filii Tui salutifere passionis, nec non mirabilis resurrectionis et ascensionis in celum, sed et prostellantes alterum eius adventum, offerimus tibi, gratias referentes hoc sacrificium vivum et sanctum, respice quesumus in oblationem ecclesiae Tue, et agnoscens ostiam, cuius voluisti immolatione placari, concede, utque corpore et sanguine Filii Tui reficimur, Spiritu eius sanctor pleti, unum corpus et unus spiritus inveniamur in Christo. Ipse nos tibi perficiat munus eternum, ut cum electis Tuis hereditatem consequi valeamus, in primis, cum Beatissima Virgine, Dei Genitrice Maria, cum Beato Iosef eius sponso, cum Beatis Apostolis Tuis, et gloriosis martiribus, cum Sanctis Petro, Georgio et Carolo, et omnibus sanctis, quorum intercessione, perpetuo, apud Te confidimus adiuvari. Ec ostia nostre reconciliationis proficiat quesumus Domine, ut totius mundi pacem atque salutem. Ecclesiam Tuam peregrinantem in terra, in fide et caritate firmare digneris, cum famulo Tuo, Papa nostro, Leone, cum episcopali ordine et universo clero, et omni populo
acquisitionis Tue. Voti suius familie, quam Tibia stare voluisti, ad esto propitius. Omnes filios Tuos ubique dispersos, Tibi clemens Pater, miseratus coniunge. Fratres nostros defunctos, et omnes qui Tibi placentes ex hoc seculo transierunt, in regnum Tuum benignus admitte, ubi fore speramus, ut simul gloria Tua perenniter satiemur, per Christum Dominum nostrum, per quem mundo bona cuncta largiris. Per ipsum et cum ipso et in ipso, est tibi Deo Patri omnipotenti, in unitate Spiritus Sancti, omnis honor et gloria, per omnia saecula saeculorum. Receptis salutaribus moniti, et divina institutione formati, audemus dicere. And now I pray thee, Our Father, in Latin. Libera nos, quesumus Domine, ab omnibus malis, da propitius pacem in Deibus nostris, ut ope misericordiae Tue adiuti, et a peccato simus semper liberi, et ab omni perturbatione securi, expectantes beatam spem, et adventum Salvatoris nostri Iesu Christi. Domine Iesu Christe, qui dixisti apostolis Tuis, pacem relinquo vobis, pacem meam do vobis, ne respicias peccata nostra, sed fidem ecclesiae Tue, eamque secundum voluntatem Tuam pacificare et coadunare digneris, qui vivis et regnas in saecula saeculorum. Amen. Pax Domini sit semper vobiscum. The peace of the Lord be with you always, and with your spirit. And now we offer each other a sign of peace, and the peace of the Holy Father extends to all of you, wherever you may be joining us.
This is EWTN. We are live from St. Peter's Square. You're watching the canonization Mass of now Saint Carlo Acutis and Saint Pier Giorgio Frassati. Beati qui ad cena magni vocati sunt. Dominus sum dignus ut intres ut tecum mei. Sed tantum ergo et sanabitur anima mea. காணிக்கை மன்றாட்டினை தொடர்ந்து திருவிருந்து பாடல் பாடப்பட திருப்பலியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நற்கருணை வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மூவேளை மன்றாட்டு ஜெபிக்கப்பட்டது. திருவிருந்தினை அடுத்து திருத்தந்தை அவர்கள் இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுகிறார். Nutris et vivificas, ita dilecti filii tui tantis muneribus proficere, ut eius vitae semper consortes effici meriamur, qui vivit et regnat in saecula saeculorum. Amen. இதனைத் தொடர்ந்து திருத்தந்தை அவர்கள் இந்த புனிதப்பட்ட திருப்பலியில் கலந்து கொண்ட கர்தினால்கள், பேராயர்கள், ஆயர்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் இறைமக்கள் அனைவருக்கும் தனது நன்றியினை தெரிவித்து உலகில் நடைபெறும் போர்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் உலக நாடுகளிடம் வேண்டுகோள் விடுத்தார். The angel of the Lord declared unto Mary, and she conceived of the Holy Spirit. இதனைத் தொடர்ந்து மூவேளை மன்றாட்டு ஜெபிக்கப்பட்டது. மூவேளை மன்றாட்டினை அடுத்து திருத்தந்தை அவர்கள் இறை மக்களுக்கு ஆசீர் வழங்க புனிதப்பட்ட திருப்பலியானது இனிதே நிறைவு பெற்றது. Sit nomen Domini benedictum. Blessed be the name of the Lord, now and forever. Our help is in the name of the Lord, who made heaven and earth. Benedicat vos omnipotens Deus, Pater et Filius et Spiritus Sanctus.
ஆமேன்.